இங்க சொன்ன விஷயங்கள் வந்து உணவு, உறக்கம், உடலுறவு இந்த மூணும் அத்தியாவசியமானது, தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறது. நமக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து எதை எந்த விகிதாச்சாரத்தில் நிறுத்திக்கணும், எதை எந்த விகிதாச்சாரத்தை தாண்டி போகக்கூடாது, எது எந்த விகிதாச்சாரம் அத்தியாவசியம் அப்படிங்கிறத நமக்கு இருக்கிற ஒரு அடிப்படை பிரச்சனையே. சரி, இப்போ உடல்ல நமக்கு அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அதிகம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் ரெண்டு ரெண்டா கொடுத்துருக்கு. எது அதிகம் வேலை செய்யக்கூடாதோ அதெல்லாம் ஒவ்வொன்று தான் கொடுத்துருக்கு. இப்போ நாக்கு பார்த்துக்கோங்க, பேச்சும் சரி, ஆகாரம் ருசியில சாப்பிடுவதும் சரி, இது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு. ஆனா பற்கள் பார்த்தீங்கன்னா 32 இருக்கு. அது அதிகம் வேலை செய்ய வேண்டியது. அதனால தான் நொறுங்க தின்றால் 100 ஆயுசுன்னு சொல்லுவாங்க, கண்டதை தின்றால் குண்டனாவான்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் கேட்டா, நல்லவை எவை எவை என கண்டார்களோ அந்த கண்டதை தின்றால் குண்டனாவானே தவிர கண்டதை எல்லாம் ஆகாரம் சாப்பிட்டா குண்டனாக முடியாது, நோயாளியா தான் ஆக முடியும். ஆனா நல்லவை எவை என கண்டார்களோ அந்த கண்டதை அவர்கள் நல்லவை என கண்டதை தின்றால் குண்டனாவான், நல்ல பலசாலி ஆவான், அதனுடைய அர்த்தம். ஆக அதிகம் வேலை செய்ய வேண்டியதெல்லாம் கைகள் கால்கள், இந்த உழைப்புக்கு அதிகம் இடம் தர வேண்டியதெல்லாம் இரண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்று எங்கெல்லாம் உண்டோ அது அளவுடன் தான் உபயோகிக்க வேண்டும் என்று அர்த்தம். இது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆகாரம், நித்திரை, மைதுனம் என்று சொல்லக்கூடியதுல எல்லாத்துலயும் சில அளவுகள் இருக்கு, முறைகள் இருக்கு. இந்த முறை தெரியாததுனால்தான் மனிதன் வந்து தன்னிஷ்ட பிரகாரம் வாழ தொடங்கும் போது நோய்க்கு உட்படுகிறான். சாதாரணமா சித்த வைத்தியர்கள் நாங்க என்ன சொல்லுவோம்னா, சித்த வைத்தியர்கள் இல்லை, எல்லா வைத்தியர்களுமே பத்தியங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். சுவாமி, இந்த பத்தியம் தான் எங்களால இருக்க முடியாது, இதனால தான் எங்களுக்கு மருந்து சாப்பிட்றதே கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம் பொதுவா. ஆனால் பத்தியம் தவறுதனால்தான் நமக்கு நோய்களே வருகிறது. பத்தியத்தோட வாழ ஆரம்பிச்சிருந்தோம்னா நமக்கு நோய் வராது. அடிப்படையில பாருங்க, ஒரு நாளைக்கு இருமுறை, ஒரு வாரத்திற்கு இருமுறை, ஒரு மாதத்திற்கு இருமுறை, ஒரு வருடத்திற்கு இருமுறை, இது பலருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு நாளைக்கு இருமுறை வந்து மலம் செல்ல வேண்டும். ஒரு வாரத்திற்கு இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆண்களுக்கு புதனும் சனியும், பெண்களுக்கு செவ்வாயும் வெள்ளியும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இப்ப வரக்கூடிய சைனஸ் ட்ரபிள், தலைவலி, விடாத தலைவலி, ஒத்த தலைவலி இதெல்லாம் வரவே வராது. பின்னாடி ஒரு மாதத்திற்கு இருமுறைங்கிறது 15 நாட்களுக்கு ஒரு முறை. ஒரு மாதத்தில் அடுத்தடுத்த 2 நாட்கள் அல்ல, இருமுறை சொன்னதுனால அடுத்தடுத்த 2 நாட்கள் அல்ல, 15 நாட்களுக்கு ஒரு முறை மனைவியுடன் உடல் உறவு கொள்ளலாம். 4வது விஷயம், வருடத்திற்கு இருமுறை வயிறு சுத்தம் பண்ணணும், பேதிக் சாப்பிடணும். ஆனா இன்றைய மனிதனுடைய சூழல் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு இருமுறை மனைவி கூட சேர முடியுமான்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குண்டான மருந்து கூட நம்ம கிட்ட வந்து கேட்பது உண்டு. 2வது, வாரத்துக்கு இருமுறை தான் சில பேர்த்துக்கு மலமே போகுது, எனக்கு வயிறு தான் சரியில்லை நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க. இது தவிர மாதத்துக்கு இருமுறை இல்ல, வருடத்திற்கு இருமுறை தான் எண்ணெய் தேய்த்தே சில பேர் குளிக்கிறாங்க. சில பேர் ஆயுசுல எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. வேதிக்கு சாப்பிடுவது வயிறு கழுகிறதுங்கிறது வாழ்க்கையில பழக்கமே இல்லாத விஷயமா போச்சு இப்போ.